இந்த மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை இந்த விஷயங்களுக்காக நீங்க போய் அங்க சேர்ந்திருக்கதா சொல்றீங்க. இந்த விஷயத்த தாவேகா தலைவர் சொன்ன மாதிரி தெரியலையே. அதாவது போன கவர்மெண்ட் வந்து ஆன்டி பிஜேபி, திமுகவோட கூட்டணியில் இருக்கிறப்ப அதுதான் எங்களுடைய மெயின் நோக்கம். இப்போ தாவேகாவோட கூட்டணி சேர்ந்துருக்கிறதுக்கும் அதே காரணம்தான். இப்போ காங்கிரஸ் சேர்ந்தனால பிஜேபி அங்கே வந்து பெரிய அளவுக்கு ஊடுருவி விளையாட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து திரு விஜய் அவர்கள் உரத்த குரலில் பேசணுன்றத நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் பொதுவாகவே ஒரு சில விஷயங்களை அவர் ரொம்ப பெரிய அளவில் இன்னும் பேச ஆரம்பிக்கலை. இருக்கும்போது நீங்கள் எதை நம்பி அங்கே போய் சேர்றீங்க? நம்பலையே. இன்றைக்கி கிட்டத்தட்ட 65% மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இல்லைன்னா பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள கட்சியாக காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏவாக இருந்தாலும் இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய டைரக்ஷன் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தாவேகா மத சார்பின்மை அப்படின்ற ஒரு கொள்கையில் நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம், இந்துத்துவ சக்திகளோட சேர மாட்டோம்னு உரத்த குரலில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்போ திமுக தயவில் நீங்கள் ராஜ்யசபா ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ இந்த தாவேகோட போனது நீங்கள் முழு மனதாக இருக்கிறீங்களா? அதாவது அரசியல் சூழ்நிலைகள் மாறுறப்ப வந்து தனி ஒரு மனிதன் வந்து ஏற்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ லோக்சபாவில் வந்து 39 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி மாறிடுச்சு. அவங்களுடைய நிலை என்ன? அதையும் நீங்கள் சேர்த்து கேட்கணும்ல. கடைசியாக நான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்போ சிட்டிங் எம்பி 39 பேர் இருக்காங்களே லோக்சபா. இப்போ இந்த கூட்டணியிலே தான் துணை முதல்வரும் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சுன்றனால அவர்கிட்ட நம்ம போய் இந்த கேள்வி கேட்க முடியுமா? கூட்டணி வாக்குகள் மூலமாக தான் அவரும் ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து இந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுக தாவேகாக்கு அப்பாற்பட்டு இங்கே வந்து பிஜேபி இந்த கேப்பில் விளையாண்டக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் மந்திரி சபையில் இடம் கேட்குறதுனால இவங்க வந்து சுயநலத்தோடு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு திமுகலேருந்து ஒரு சிலர் கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. பட்டு ராகுல் காந்தி அவருடைய அடிப்படை நோக்கம் வந்து பிஜேபி ஃபஸ்ட்டு மூவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலையை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையை வந்து தாவேகா சரியாக பயன்படுத்திக்கிற வேண்டியது அவங்களுடைய கடமை. விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் உண்மையான காங்கிரஸ் கட்சி எங்களோட தான் இருக்குது, விலை கொடுத்து வாங்கின காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஸ்டாலினோட இருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இப்போ இங்கே ஆதரவு கொடுக்க போகிற காங்கிரஸ் கட்சிங்கிறது எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க? இப்போ விஜய் வந்து அதாவது தேர்தல் பிரச்சார நேரத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் ஏகப்பட்ட பஞ்சு டயலாக் விட்டுருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பஞ்சு டயலாக்குக்கெல்லாம் இப்போ நம்ம எடுத்து வச்சு பிரித்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய காலகட்டம் இது கிடையாது. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு? அவர் மக்களுக்கு ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உறுதி அளித்திருக்கக்கூடிய பல திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறாரு, அதுக்கான கஜானாவில் போதுமான பொருளாதார சூழ்நிலை சரியாக இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து இப்போ டெலிவர் பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு முன்னாடி பேசின எல்லா பஞ்சு டயலாக்கையும் இப்போ நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கொடுத்த அந்த உறுதி, அதாவது இந்த ப்ராமிசஸ் கேரண்டிஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் விஜய் வந்து முன்வைத்தார். இப்போ தாவேகாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்புறீங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கீழே இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து தேர்தல் நடந்தப்போ வாக்களித்தப்போ கேம்பெயின் நடந்தப்போ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த இடத்துல வந்து தாவேகாக்கு மற்ற கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் பொசிஷனில் இருக்காங்க. என்னென்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய அளவில் காசு செலவழித்து தான் இந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் தாவேகாவில் நின்று போட்டி போட்டவங்க யாருக்குமே வந்து அவ்வளோ தூரத்துக்கு செலவழிக்க வேண்டிய நிர்பந்தமே இல்லை. இப்போ திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச 2-3 கேண்டிடேட்டை தவிர யார் கேண்டிடேட்னே தெரியல. உண்மையாக பொய்யா? நவல்பட்டு விஜய் இந்த மாதிரி 2-3 கேண்டிடேட்டை தவிர தாவேகால விசிலில் யார் கேண்டிடேட்னே யாருக்குமே தெரில. அவங்க காசும் செலவழிக்கல, நோட்டீஸும் போடலை, வண்டி கட்டி மைக்கு கட்டி பேசவும் இல்லை, எதுவுமே பண்ணல, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பெரிய அளவில் கோடிக்கணக்கில் காசு செலவழித்து
ஜெயிக்காத காரணத்தினால திருப்பி இந்த சிஸ்டத்தில் வந்து காசு எடுக்கணுன்ற ஒரு கட்டாய சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ஊழல் மிகவும் கம்மியாக, ஊழலை மொத்தமாக ஒழிக்க முடியுமான்றது எனக்கு தெரில. ஆனால் அதை கண்டிப்பாக குறைக்கணும்னு நினச்சா, அதாவது திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பொலிட்டிக்கல் வில் கண்டிப்பாக இதை நம்ம குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னா கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இவ்வளோ செலவழித்தோம், நாங்கள் இந்த காசை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் தாவேகா எம்எல்ஏக்கள் இல்லை.